இந்த காலங்கள் ஆஸ் வெட்னஸ்டே என்று சொல்கிற அந்த சாம்பர் புதன் தொடங்கி ஒரு 40 நாட்கள் இயேசுநாதருடைய சிலுவையை, அவர் பட்ட பாடுகளை, கொல்கதா என்ற இடத்திலே அவர் கொல்லப்பட்டதை, பின்பு உயிர்த்தெழுந்து வருகிறது அந்த பங்கை தியானிக்கும்படி 40 நாட்களை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபையிலே அதை அறிவித்து அதை அவர்கள் தியானிப்பது உண்டு. அதில் ஒன்றும் தவறில்லை தான். ஆனால் அது ஒரு அர்த்தம் பொதிந்து ஒரு பங்காய் அது இருந்திருக்க வேண்டும். அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த 40 நாட்கள் வருகின்ற அந்த காலங்களிலே தங்களால் முடிந்த வரைக்குமாவது உலகமெங்கும் இயேசுநாதர் சொன்னதை போல் அவருடைய சிலுவையின் மாட்சிமையை அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவருடைய சிலுவை, அவர் எடுத்து வந்த இந்த சிலுவையானது எல்லோருக்கும் அந்த ஒரு பங்காய் மாற வேண்டும். இயேசுநாதர் எடுத்த சிலுவை என்பதிலே 2 பகுதி உண்டு. அந்த 2 பகுதியிலே முக்கியமானது என்ன? முதல் பகுதி என்னவென்று சொன்னால், வேத வாக்கியங்களின்படி அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதுதான். அவர் சிலுவையிலே, அவர் கொல்கதா என்ற அந்த சிகரத்தில் அவர் ஏறி, அவர் சில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்த அந்த சிலுவை என்பது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஆரம்பம். அது என்ன ஆரம்பம் என்றால், அவருடைய மரணம் நமக்கு ஒரு ஆரம்பம். நீங்கள் கிறிஸ்தவ உலக சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தால் கிமு என்றும் கிபி என்றும் எழுதியிருக்கும். ஆகவே சரித்திரத்திலே இப்பொழுது நான் வைத்திருக்கிற 2021 என்று கூறுவது, இட் பிகேன், அது ஆரம்பித்தது. எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால், ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ், இயேசு சிலுவையில் என்று மரித்தாரோ அந்த நாளிலிருந்தே அவர் நமக்கு மரித்தார். நமக்கோ ஆரம்பம். இந்த முழு சரித்திரமே அதை ஏற்றுக்கொள்ளும். என்னவென்று இங்கே எழுதியிருக்கும், பிஃபோர் கிரைஸ்ட் என்று சொல்வதை அந்த 2021 வருடங்களுக்கு முன்பாக அதை சொல்லிவிட்டு, ஏடி என்று சொல்வது, அது பிசி என்று சொல்வது, ஏடி என்று சொல்வது ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு. ஆகவே இந்த ஹிஸ்ட்ரி பிகின்ஸ், அவருடைய மரணம் என்பது முடிவை போல் தோன்றினாலும், எந்த உலகத்திலையும் எந்த மானிடத்திலேயும் ஒருவனிடத்திலும் காணப்படாத ஒரு அதிசயம் என்னவென்றால், ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவருடைய மரணத்திற்கு பிறகு த ஹிஸ்ட்ரி பிகின்ஸ், உலகத்தில் இந்த சரித்திரம் ஆரம்பித்தது. இந்த உலகத்தில் எந்த முனையிலே நீங்கள் எங்கு சென்றாலும், கடையாந்திரங்களுக்கும் நீங்கள் சென்று பார்த்தாலும், ஏடி 2021 அல்லது கிறிஸ்துவுக்கு பின், அது என்ன கிறிஸ்துவுக்கு பின்? கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பின், ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவ மரணத்திற்கு பின் 2021 வருடங்கள் ஆகிவிட்டது. எனவே மிக அதிசயமான ஒரு பகுதி. என்ன அதிசயம் என்றால், அவர் நமக்காக மரித்த அந்த சிலுவை என்று சொல்வது நமக்கு ஜீவனை தருகின்ற ஒரு ஆரம்பமாய் மாறியது. 3ஆம் நாளில் அவர் உயிரோடு அவர் எழுந்தார். ஆனால் அந்த உயிர்த்தெழுதற்கு காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால், அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதுதான். எனவே இயேசு பெருமானுடைய அந்த சிலுவையினுடைய அந்த முதல் பங்கை மானிடர் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் போய், இயேசு கிறிஸ்து சொன்னார், சகல ஜாதியருக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று கூறினார். கிறிஸ்தவர்கள் என்று இல்லை, சகல ஜாதியர்களுக்கும், எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் போங்கள் என்றார்.
உலக மக்கள் முழுவதும் அறிய வேண்டிய முக்கியமான பங்கு என்னவென்றால், ஜீசஸ் டைட் ஃபார் தேர் ஓன் சின். இயேசு அவருடைய சொந்த பாவங்களுக்காக மரித்தார் என்பதுதான். அவர் உங்களுக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க முடியவில்லை என்றால், there would be no beginning of life. ஜீவன் ஆரம்பிக்கிற அந்த ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவருடைய மரணத்திற்கு பிறகு என்று இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் ஆரம்பிக்கிற பங்கை பெற்றுக்கொள்ள இயலாது. எனவே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே தந்தருளி, அங்கே அவர் சில அறையப்பட்டு இரத்தம் சிந்தி இவ்வளவாய் உலகத்திலே ஏன் அன்பு கூர்ந்தார் என்று தெரியுமா? அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது. ஏன் அன்பு கூர்ந்தார் என்றால், நாம் கெட்டு போகாமல், அழிந்து போகாமல், நாசமாகி போய்விடாமல், மண்ணோடு மண்ணாய் போய்விடாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இதை கேட்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நீ கேட்கின்ற இந்த வார்த்தை ஏதோ ஒரு கிறிஸ்தவத்திற்கு என்று உரிய ஒரு வார்த்தை இல்லை. இந்த உலக மனுக்குலத்திற்கு, மனுமக்கள் அனைவருக்கும் உரிய வார்த்தை. ஆகவே இந்த காலங்களிலே சிலுவை என்று சொல்கிற இந்த தியானத்தை செய்கிற யாராக இருந்தாலும், ஒரு மெய்யான கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு என்ன மனதிலே பாரம் வேண்டும் என்று தெரியுமா? என்ன அவனுடைய கடமை என்று தெரியுமா? அவன் இந்த சிலுவையின் மூலமாய் தான் பெற்ற கெட்டுப்போகாமல் புது வாழ்க்கையை பெற்ற அந்த நித்திய ஜீவனை அடைந்தானே, அதை சிலருக்கு சொல்ல வேண்டும். உலகமெங்கும் போய் சொல்லியிருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு கட்டளையை அநேக கிறிஸ்தவர்கள் கூட செய்வதில்லை. அது ஏனென்றால் பெயர் தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் அவர்கள் மெய்யாகவே அந்த சிலுவைநாதனுடைய, அந்த இயேசுநாதனுடைய சிலுவையினுடைய தியாகத்தை பெற்று தாங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்திருந்தால் சும்மா இருந்திருக்க முடியுமா? அவர் அநேகருக்கு சொல்லியிருப்பார்கள், இயேசுவின் பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லியிருப்பார்கள். குறைந்தபட்சம் இந்த 40 நாட்கள் என்று சொல்லிக்கொள்கிற இந்த சாம்பல் புதன் கிழமையிலேருந்து அவருடைய 40 நாள் முடிகிற அந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் அது சொல்லியிருந்திருக்க வேண்டுமே. அது கூட அநேகர் சொல்லுவதில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை கேட்கிற நீங்கள் யாவரும் இந்த நற்செய்தியை நீங்கள் கேளுங்கள். என்ன நற்செய்தி என்றால், உங்களை அழிந்து போகாமல், வெளியே உள்ள மரணம் என்று இல்லை, உங்களுடைய ஆன்மா கெட்டு போகாமல் அது ஜீவன் பெறும்படி, நித்திய ஜீவன் பெறும்படி இயேசுநாதரை, தெய்வம் இயேசுநாதரை இந்த சிலுவைக்கு தந்தருளி, அந்த சிலுவிலே அவர் மரணமடைய செய்து, வேத வாக்கியத்தின்படி அவர் நமக்காக இரத்தம் சிந்தி அவர் மரித்த நோக்கம் என்னவென்றால், நம்ம இதை கேட்குற நீங்கள் ஒருவராயிலும் கெட்டு போய்விடக்கூடாது, உங்களுடைய ஆன்மா அழிந்து போய்விடக்கூடாது, அது ஜீவன் பெற வேண்டும், நித்திய ஜீவனை அடைந்திருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு நற்செய்தியை ஒரு சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் கூட பெறவில்லை என்றால் அவன் எப்படி அவன் வெளியே சொல்லுவான்? சும்மா கிறிஸ்தவனாகவே தன் காலங்களை கழித்து வாழ்கிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். இந்த 40 நாட்கள் இந்த சிலுவை தியானத்தை உங்களுக்காக வைத்துக் கொள்வதா? இல்லை, நீங்கள் பெற்ற இந்த சிலுவையினுடைய அந்த மாண்பை, அந்த ஜீவனை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை எல்லோருக்கும் சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் ஏற்றது. அல்லாமல் ஏதோ அவருடைய சிலுவைக்காக நாங்கள் அழுகிறோம் என்று அல்ல. இந்த 40 நாட்கள் நாங்கள் எந்த விதமான விழாவும் கொண்டாட மாட்டோம், கல்யாணம் காட்சி என்று வைத்துக்கொள்ள மாட்டோம், நாங்கள் கறி மீன் சாப்பிட மாட்டோம், பூ வைத்துக்கொள்ள மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம் என்று சொல்வதிலே என்ன பிரயோஜனம்? எல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள். அது யார் கேட்டார்? வேத புத்தகத்தில் இப்படிலாம் இருக்க வேண்டும் என்று கேட்கவே இல்லை. நீ என்ன வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், திருமணம் நடத்துங்கள், ஒன்றும் அது தவறில்லை. ஆனால் குறைந்தபட்சம் இந்த சாரத்தை விளங்கி நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவர் சிலுவையிலே தந்தருளப்பட்டு
அறையப்பட்டு ரத்தம் சிந்தி உயிர்த்து எழுந்தாரே, அந்த இயேசுநாதரை நீங்கள் சிலருக்காவது சொல்ல வேண்டாமா? உங்களுக்காக தந்தருளப்பட்ட, சிலுவையில் தந்தருளப்பட்ட ரத்தம் சிந்தி நீங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு புது வாழ்வை நீங்கள் தொடங்கி வாழ்ந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் நீங்கள் போய் விளக்கு ஏற்ற வேண்டாமா? அவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? இயேசுநாதர் உங்களுக்காக மரித்தார். நீங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தெய்வம் இயேசுநாதரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். நமக்காக மரித்தார். தெய்வ தாற்பயங்கள் அதில் நிறைய அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் நம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு தாற்பயம் என்னவென்றால், மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான ஒருவர் இந்த பூமியிலே இரத்தம் சிந்த வேண்டும். ஆகவே எல்லோரும் கெட்டு எல்லோரும் பாவிகளாய் இருந்த காலத்திலே தெய்வம் இந்த மானிடர் ரூபத்திலே அவர் வந்து இந்த நம்மை போன்ற மனுஷராயர் வந்து சிலுவையிலே பிதா சொன்ன அந்த ஒப்பு கொடுத்த அந்த சிலுவையிலே அவர் மரித்து இரத்தம் சிந்தி நம்ம எல்லோரையும் மீட்டு கொண்டார். ஆகவே தெய்வ தாற்பயத்தின்படி இயேசுநாதனுடைய இரத்தத்தின் மூலமாய் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம். நான் முதலில் சொன்னதை போல் சரித்திரமே இட் பிகின்ஸ், ஆரம்பமாகிறது. அவருடைய மரணம் ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொண்டு வந்து தருகிறது. ஜீவன் ஜீவன் அந்த ஜீவன் தான் எனது ஆரம்பம். என்னுடைய வயது 70 என்று இருக்கிற இந்த காலத்திலே நான் 52 வருடங்களுக்கு முன்பாக 1968ஆம் ஆண்டு இந்த ஜீவனை பெற்றேன். ஆகவே என்னுடைய மெய்யான நித்திய ஜீவனுக்குரிய வயது எவ்வளவு என்று தெரியுமா? 52 வயது. நான் மரித்தாலும் பிழைத்திருப்பேன். ஏனென்றால் நான் அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் இயேசுநாதனுடைய இரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் என்னை எனக்கென்று தந்தரளி நான் கெட்டு போய்விடாமல் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், அழியாத ஜீவனை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இது போன்ற சுவிசேஷத்தை, எளிமையான சுவிசேஷத்தை அக்காலங்களிலே போற்றி புகழுவார்கள், பேசி மகிழ்வார்கள், போய் மக்களுக்கு உரைப்பார்கள். இன்று கிறிஸ்தவம் கொஞ்சம் தேய்ந்து தான் இருக்கிறது. அவர்கள் தனக்கென்று வழிகிறபடினால் தன் கஷ்டங்கள், தன் வியாதிகள், தங்கள் வருத்தங்கள், தன்னுடைய பாடுகள் என்று இருந்து கொண்டு தாங்கள் பெற்றதை, நன்மையான இந்த ஈவுகளை வெளியில் சொல்லுவதே இல்லை. அறையில் இருக்கிற ஒரு நபருக்கு கூட சொல்லுவதில்லை. சொந்த பிள்ளைகளுக்கே சொல்லாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அல்லது பிள்ளைகள் அதை பெற்றிருந்தால் பெற்றோருக்கு சொல்வதில்லை. நான் 1968ஆம் ஆண்டு இந்த இயேசுநாதருடைய சிலுவையினுடைய மாண்பினாலே என்னை அவர் அன்பு கூர்ந்து நான் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை தன் இரத்தத்தின் மூலமாய் தந்ததை என்னுடைய வீட்டிலே போய், அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இயேசு ரட்சித்தார், இயேசு என்னை மாற்றிவிட்டார் என்று நான் சொன்னேன். அவர்கள் நூதனமாய் பார்த்தார்கள். பின்பு ஒருவராய் அவர்கள் வெறும் கிறிஸ்தவராய் இருந்தவர்கள் மெய்யான கிறிஸ்தவராய் மாறினார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கும் என் தாய், தந்தை, என்னுடைய 6 சகோதரிகள் அனைவருமே நான் கூறின செய்திகளை கேட்டார்கள். அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய ஆன்மாவும் மீட்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே, சிலுவையின் இரத்தத்தினாலே புண்ணியம் பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி வீட்டிலே தொடங்கின இந்த அற்புதம் எத்தனையோ எத்தனையோ மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான, ஐ டோன்ட் நோ, மல்டிபிள் தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை என்னுடைய பிராயத்திலே, என்னுடைய கல்லூரி ஆரம்ப நாட்கள் தொடங்கி இன்று வரை அதை நான் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். பார்க்குற மனுஷர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உண்டு. பஸ்ஸில் போகும்பொழுதெல்லாம் ஒரு பிரதியாவது கொடுத்து பேசிவிடுவேன் என்று நான் எண்ணுவது உண்டு. ட்ரெயினில் பயணம் செய்யும்பொழுது கொடுப்பது உண்டு. பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுப்பது உண்டு, பேசுவது உண்டு. இந்த லெந்து நாட்கள் என்று சொல்கிற இந்த நாட்களை நீங்கள் அப்படி பயன்படுத்தாமல் ஒரு கிறிஸ்தவன் இருப்பான் என்றால் உங்களுடைய லெந்து நாட்கள் ஆசிரிப்பு, நீங்கள் கறி வாங்கவில்லை, நீங்கள் மீன் சாப்பிடவில்லை, பூ வைக்கவில்லை, பொட்டு வைக்கவில்லை, ஏதோ சொல்லிக்கொண்டு
கல்யாணம் காட்சி இல்லை என்று சொல்வதெல்லாம் வீணாய் போய்விடும். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுபோன்ற சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் இயேசுநாதர் விரும்பினது இல்லை. அவரே சொன்னார், நீங்கள் மனுஷியமாய் சில பாரம்பரியங்களை கை கொண்டு விட்டு என்னுடைய கட்டளைகளை அவமாக்கி விட்டீர்கள் என்று சொல்வார். பாரம்பரியங்கள் வழிதொட்டு செய்கிற பாரம்பரியங்களை செய்துவிட்டால் அது போதும் என்று இருக்கிற அவர்கள் கடவுளுடைய பிரமாணத்தையே தள்ளிவிடுகிறார்கள் என்று கூறினார். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுநாதர் இந்த பூமியிலே வந்து உங்களுக்காக மரித்த அந்த சிலுவையினுடைய மாண்பை, உயர்வை, மேன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காகவே சிலுவிலே தன் ஜீவனை விட்டார், இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் புண்ணியத்தை தந்த அந்த இரத்தத்தினாலே ஆன்மாவை மீட்டு கெட்டு போகாமல், அந்த ஆன்மா கெட்டு மண்ணோடு மண்ணாய் போய்விடாமல் தெய்வத்தை விட்டு விலகி நிரந்தரமாய் அந்த ஆத்மா அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை, நிரந்தரமான ஜீவனை தரும்படிக்கு, எப்போதும் நித்திய ஜீவன் என்று சொல்வதற்கு வேறு ஒருவரும் இல்லை, தெய்வந்தான். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆனால் அல்ஃபா ஒமேகா ஆனவர், முதலும் முடிவுமானவர், சகலமும் அவர்தான். தெய்வத்தைப் போலவே நாமும் அழியாத ஜீவனை பெற்றுவிடுவோம். ஹல்லேலூயா. இது போன்ற சுவிசேஷத்தை முதலாவது ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அடுத்த ஒரு சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களை எல்லாம் இயேசு பிரானின் புண்ணிய இரத்தத்தினாலே, அந்த புனித இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நித்திய ஜீவனுக்கு சொந்தமாய் அவன் மாறின பிறகு, பழைய பாவங்களெல்லாம் இயேசு பிரான் அதை அவன் மன்னித்து விட்ட பிறகு, பின்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதே, அந்த வாழ்க்கைக்கு அடுத்த பகுதி தான் இன்னொரு சிலுவை இருக்கிறது. இயேசு பிரான் உங்களுக்காக எடுத்த அந்த சிலுவை என்பது போற்றத்தகுந்த சிலுவை. அதை நாம் போற்றுகிறோம். சிலுவையோர் புனித சின்னம், ஜெகத்து ரட்சகர் இயேசு மரித்துயிர் தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். அது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அது உங்களுக்காக அவர் மரித்த சிலுவை. இன்னொரு சிலுவை இருக்கிறது, அது இயேசுபிரான் குறிப்பிட்டு, நீங்கள் பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு புது வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால், நல்ல ஜீவனோடு தெய்வ வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால், அந்த புனித சின்னமாகிய என்னுடைய பங்கை பெற்ற நீங்கள், அவனவன் தனக்கென்று ஒரு சிலுவையை எடுத்து வாழ வேண்டும் என்று கூறினார். அதுபோன்ற வாழ்க்கையை பேசுவதும் இந்த 40 நாட்களிலே சொல்லியிருந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவ சபைகள் சொல்லியிருந்திருக்க வேண்டும். மக்களை அழைத்திருந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களை, உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்தவர்களை, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அந்த சிலுவையின் மாண்பை பெற்றவர்களை, நீங்கள் சிலுவை எடுக்கிறீர்களா? உங்கள் சொந்த வாழ்க்கையிலே சிலுவையை எடுத்து, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த சிலுவை அல்ல, அது உங்களால் முடியாது. உங்களுடைய சொந்த இனி வாழக்கூடிய காலங்களிலே வருகிறதே சுயம், உங்களுக்கென்று வாழ்கின்ற ஒரு சுய வாழ்க்கை, கேடான சுய வாழ்க்கை, அதற்கு சிலுவை எடுக்க வேண்டும் என்று கூறினார். எது சுய வாழ்க்கை? மனுஷன் தன் வழியிலே சென்றான் என்று வேதம் கூறுகிறது. அவனவன் தொலைந்து போனான். அவன் சிதறின ஆட்டை போல, காணாமல் போன ஆட்டை போல் போய் மனுஷன் தன் வழியிலே சென்றான். தான் விரும்பின வழியிலெல்லாம் செல்லத் தொடங்கினான். அதுபோல் இயேசுபிரான் சொன்னார், அவனவன் தன்னுடைய சுயமான வழியிலே போகிறானே, அந்த வாழ்க்கை வேண்டாம் என்று மறுத்து சிலுவை எடுத்து, உலகத்தின் பாவத்தை சுமந்த அந்த சிலுவை அல்ல, உங்களுடைய சொந்த ஜீவனை அந்த சிலுவையிலே நீங்கள் மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறினார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஏன் கிறிஸ்தவர்களாய் ஜொலித்து கிறிஸ்துநாதருடைய பண்பை வெளிப்படுத்த முடியவில்லை? கிறிஸ்துநாதருடைய இச்சை அடக்கத்தை ஏன் வெளிப்படுத்த முடியவில்லை? அவர்களுக்குள்ளும் காம விகாரம், அவர்களுக்குள்ளும் போட்டி, பொறாமை, சண்டை, பிரிவினை,
அவளுக்குள்ளும் பண ஆசை, அவளுக்குள்ளும் வெசித்தனம் என்றெல்லாம் ஏன் வருகிறது என்று தெரியுமா? இந்த இயேசுநாதர் கற்றுக் கொடுத்த அந்த முதல் சிலுவையை பெற்றிருக்கிறார்கள், பெற்றோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இயேசுநாதன் சிலுவையின் புண்ணியத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுதோ இயேசுநாதர் சொன்ன, இனி உங்கள் சொந்த ஜீவனுக்காக சிலுவை எடுங்கள் என்று சொன்னாரே, அதை அவர் எடுப்பதில்லை. ஆகையினால் அவரிடத்தில் காணப்படுவதெல்லாம் சொந்த ஜீவன், சொந்தமாய் விரும்புகின்ற கோபம், சொந்தமாய் வாழ விரும்புகின்ற எரிச்சல், சொந்தமாய் வாழ விரும்புகின்ற பகை, பிரிவினை, போட்டி, பொறாமை, பண ஆசை, வெசித்தனம், களவு, பொய், ஏராளமாய் இவர்கள் தாங்கள் விரும்புகின்ற சொந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் இயேசுபிரான் சுமந்த அந்த சிலுவையினுடைய புண்ணியத்தை காலின் கீழே போட்டு மிதித்து விட்டார்கள். உங்கள் பழைய பாவங்களை எல்லாம் மாற்றி புது ஜீவனுக்கு ஆரம்பித்து வைத்தாரே, நித்திய ஜீவனுக்கு, அதை அவர்கள் கண்டினியூவும் பண்ணவில்லை, தொடர்ச்சியாய் இயேசுபிரானுடைய போதகத்தை கேட்கவில்லை. ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இயேசுபிரான் ஒன்றை சொன்னார். அவர் சொன்னார், தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதை கேட்ட பேதுரு என்று சொன்ன அந்த சீஷன், ஆஹா, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது என்று அவன் கூறினான். உடனே இயேசு அவனை திரும்பி பார்த்து கூறினார், பேதுருவே, இங்கே வா என்று அவர் அழைத்து, நீ சாத்தானை போல் இருக்கிறாய், எனக்கே இடலாக இருக்கிறாய், என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு இது கூடாது என்று சொல்கிறாயே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய் என்று கூறினார். ஆகவே இயேசுநாதர் சொன்ன அந்த சிலுவையினுடைய பங்கை இந்த 2வது அடியாக நாம் எடுக்க வேண்டிய சிலுவையாக இயேசு சொல்ல வருகிறார். அவன் சொல்லுகிறான், சிலுவையா வேண்டாம் என்று சொல்கிறான். ஆனால் இயேசு சொன்னார், அது மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் சிலுவிலே மறிக்க வேண்டாம் என்று சொல்வது கூடும், தேவனுக்குரிய காரியம் அல்லப்பா, அது இல்லவே இல்லை, பைத்தனமானது. நீ சிலுவையிலே மறிக்கவில்லை என்றால், நீயும் உன் சொந்த ஜீவனுக்கு மறிக்கவில்லை என்றால் பேயாய் போய்விடுவாய், பிசாசாய் மாறிவிடுவாய். பழைய ஏற்பாட்டிலே அந்த பிசாசு என்று வருவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் சொன்னான், நான் இஷ்டப்படி வாழ்வேன், என் வழியிலே செல்லுவேன், நான் உயர செல்லுவேன், பெருமை கொள்வேன், நான் சிங்காசனத்தில் அமர்ந்து தெய்வத்தை போல் மாறுவேன் என்றெல்லாம் அகங்காரம் அவனுக்கு அழகு இருந்தது. அவனை குறித்த இசைக்கல்ல எழுதியிருக்கிறது. அவன் அழகு வைத்திருந்தான். தெய்வத்திற்கென்று நல்ல ஆர்கெஸ்ட்ரா வைத்து துதிகளை உண்டாக்கி அவருக்கு சிங்காசனத்தை அமர்த்தி உட்கார வைத்தான். அவன் பிரதான தூதன் என்று பல்லாயிரக்கணக்கான தூதர்களுக்கு தலைவனாய் அவன் இருந்தான். அகந்தை பெருமை கொண்டு அவன் சென்றதை, அந்த வாழ்க்கையை, அந்த பேய்த்தனம் உனக்கு வந்துவிடும் அப்பா என்று எச்சரித்தார். எனவே மனுஷனுக்கு ஏற்ற விதமாய் சிந்தியாமல் தேவனுக்குரிய காரியத்தை சிந்திக்க நீ பழகு என்று கூறி, எது தேவனுக்குரிய சிந்தை என்று கீழே கூறினார். அடுத்த வசனத்திலே கூறுகிறார், 24ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, நீ கேட்டீர்களாம், சீசர்கள் என்ற ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை. ஒரு மனுஷன் இயேசுநாதர் சிலுவையின் மூலமாய், அந்த மாண்பின் மூலமாய் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த புண்ணியத்தை அடைந்து அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்தானே, அதுபோன்று அந்த அற்புதமான அந்த பகுதியை அவர் பொதுவாய் எல்லோருக்கும் அவர் சொன்னார். வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துநாதர் எல்லோருக்கும் சிலுவிலே அவர் மரித்தார். ஆனால் இங்கேயோ சீசன் என்று கூறினார். யார் அந்த சீசன் என்றால், இயேசுநாதர் இன்னொரு சிலுவையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த சிலுவை இயேசுநாதர் பாவங்களுக்காக மரித்ததை போல் நாம் மரிப்பதல்ல, அவனவன்
தன் சொந்த வாழ்க்கையை வெறுத்து மறிக்க வேண்டும் என்று கூறினார். தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு மரணம் வேண்டும் என்று கூறினார். ஆகவே அதை அவர் கூறினார். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒரு கிறிஸ்தவன் வெறும் கிறிஸ்தவ விசுவாசி என்று இருந்துவிடக்கூடாது. அவன் இயேசுவை பின்பற்றுகிற சீசனாக இருக்க வேண்டும். குருவை பின்பற்றுகிற சீசனாய் அவன் மாற வேண்டும். அவர் கற்றுக் கொடுக்கிறதை கேட்டு தேர வேண்டும். சீசர்களை நோக்கி அவர் கூறினார். அங்கே வாசிக்கிறோம் 24ஆம் வசனத்தில், என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னை பின்பற்ற தொடர்ந்து வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இயேசுநாதர் சிலுவை இல்லை, அவர் உலகத்தின் பாவங்களுக்காக சுமந்தார், அதல்ல, அவனவன் தன் சிலுவை எடுக்க வேண்டும் என்று கூறினார். இதுபோன்று இதிலிருந்து நாட்களில் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு ஒரு சிலுவை உண்டு என்று தெரிவதில்லை. அதை அறிந்ததில்லை. அந்த நற்செய்தி அவர் கேட்டதில்லை. மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறார்கள், தெய்வத்திற்கு ஏற்றதை சிந்திக்க அவர்களுக்கு தெரியவில்லை. சீசர்களாய் மாறுவதில்லை. என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் நீங்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்த அந்த சிலுவை அல்ல, அவனவனுக்கு உரிய தன் சிலுவையை எடுத்து வர வேண்டும். எப்படி அதை தொடர்ந்தவர் விளக்கியவர் கூறினார், தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று கூறினார். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆத்மா அழிந்து போகாதபடி அழியாத நித்திய ஜீவனை பெற்றதை, அந்த வாக்கை பெற்றதை போலவே டெய்லி தினசரி தெய்வத்தினுடைய ஜீவனை வாழ்க்கையை பிரதிபலிப்பது தான் நான் எடுக்கின்ற சிலுவை. அந்த சிலுவைக்கு என்ன பெயர்? தன் ஜீவனை, தன் உயிரை, அவன் தான் போகிற சொந்த வழியை, தன் சுயத்தை, தான் விரும்புகின்ற வழியை வெறுத்து அதை சிலுவையிலே வைத்து அறைந்து அவன் வாழ வேண்டும் என்று கூறினான். அதுபோன்ற ஒரு சிலுவை இந்த கிறிஸ்தவம் அதை காணாமல் விட்டுவிட்டார்கள். அதை பார்த்து பின்பற்றுவதில்லை. உயிரே தந்த அந்த தெய்வத்தை, அந்த குருவை அலட்சியப்படுத்திவிட்டு அவர் உரைத்த, அவனவன் தன் சிலுவை எடுக்க வேண்டும் என்று உரைத்த அந்த போதனையை தூக்கி எறிந்து விட்டார்கள். அவனவன் அனுதினமும் எடுக்க வேண்டும். அது ஏனென்றால் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்கள் மட்டும் அவனுக்கென்று சொந்த விருப்பம், சொந்த ஜீவன் என்று ஒன்று உண்டு. நான் கோபமடைய வேண்டுமென்றால் கோபமடைகிறான். சொந்த ஜீவனை வைத்து என்னுடைய வாழ்க்கை என்னவென்றால் விபச்சாரம் செய்ய வேண்டுமென்றால் செய்கிறான், பொய் சொல்ல வேண்டுமென்றால் பொய் சொல்லுகிறான், திருட வேண்டுமென்றால் திருடுகிறான், கோபமடைய வேண்டுமென்றால் கோபமடைகிறான். இது போன்று தன்னுடைய சொந்த ஜீவனை வெறுப்பதற்குத்தான் இயேசுநாதர் சிலுவையை நமக்கு சொந்தமாய் கொடுத்தார். அடுத்த வாரம் என்று எண்ணுகிறேன் அவர்களுக்கு ஒரு குருத்தோலை ஞாயிறு என்று ஒன்று வைத்திருப்பார்கள். குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் இந்த ஓலையிலே, பண ஓலையிலே சிலுவையை செய்து அவர்கள் சபையை சுற்றி, சர்ச்சையை சுற்றி பாட்டு பாடிக்கொண்டு பாடகர்கள் வருவார்கள். பின்பு அதை கொண்டு போய் அந்த சிலுவையை வீட்டிலே சொருகி வைப்பார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு சொந்தமாம். இந்த ஓலை சிலுவை, பனை ஓலை சிலுவை சொந்தமென்று வைத்துக்கொள்ள கூறவில்லை ஐயா. அதை வாங்குவது மிக சீப்பாக இருக்கும். வாசலில் வைத்து அந்த பனை ஓலையிலே சிலுவையை வைத்து 50 பைசா என்று விற்கிறான், 1 ரூபாய் என்று விற்கிறான். அதை வாங்கி கொண்டு உங்கள் வீட்டில் சொருகிக் கொள்வதா ஆண்டவர் கேட்டான். அவனவன் தன்னுடைய சொந்த ஜீவனை வெறுக்க வேண்டிய சிலுவையை எடுத்து வராவிட்டால் அவன் அந்த ஜீவனிலே மரித்து போவான். ஆனால் தன் சொந்த ஜீவனை இழந்தவன் எவனோ பரத்தின் ஜீவனை, தெய்வத்தினுடைய சுவாபத்தை கண்டடைவான் என்று கூறினார். ஹல்லேலூயா, திஸ் இஸ் த காஸ்பல். இதுதான் வேதம் சொல்கின்ற அற்புதமான சுவிசேஷம். இயேசுவை பின்பற்றி வருகின்ற சுவிசேஷம், குருவை பின்பற்றுகின்ற சீசனுடைய சுவிசேஷம். ஒரு சாதாரண விசுவாசியை வாழ்ந்து மீண்டும் தன் சொந்த ஜீவனிலே வாழ்ந்து மடிவது என்பது
எத்தனை ஒரு பெரிய ஒரு வேதனை பாருங்கள். ஜீவனை பெற்றான், ஜீவனை இழந்தான் என்றா போவது? அந்த ஜீவன் பறிபோய் விடுவதா? அவர் தந்த த நியூ லைஃப், இயேசுவின் சிலுவையின் மரணத்தினால் பெற்றுக்கொண்டு கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றானே, அந்த நியூ லைஃப், அந்த புதிய ஜீவன் வாழ வேண்டும். அந்த புதிய ஜீவன் வாழ வேண்டும் என்றால் அவனவன் தன் சிலுவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்த இயேசுவின் சிலுவையார் அதே அல்ல, தன்னை வெறுத்து தன் சொந்த ஜீவனை வெறுக்க இயேசு கற்றுக் கொடுத்த சிலுவை. அது மரத்தினால் செய்த சிலுவை என்று அல்ல. அந்த சொந்த ஜீவன் இயேசுநாதர் சிலுவை அறையப்பட்டதைப் போலவே கொல்லப்பட வேண்டும். இயேசுநாதரை குறித்து அப்படி தான் எழுதியிருக்கிறது. அவர் கொல்கத்தா மேட்டிலே கொலை செய்யப்படுவார், அதுபோல் கொல்லப்பட வேண்டும். என்னுடைய சொந்த வாழ்க்கை ஒழிய வேண்டும். இது கேட்கிற அன்பானவர்களே, மெய்யாகவே இயேசுநாதருடைய சிலுவை என்னுடைய புண்ணியத்தை பெற்றிருந்தால், ஆஹா பாவமெல்லாம் போய்விட்டதே, தெய்வமே இரத்தத்தினாலே, புண்ணிய இரத்தத்தினாலே பாவத்தை போக்கி எனக்கு ஜீவன் தந்தீரே, எனக்குள் புது ஜீவன் தொடங்கிவிட்டது என்று இருக்கிறவன் அந்த ஜீவனிலே இனி நாட்களும் தொடங்கி ஒவ்வொரு நாளும் தெய்வத்தினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை அவன் பெற்றுக்கொள்கிற இந்த சிலுவையை அடைய வேண்டும். நான் இனிமேல் எனக்குள் வருகின்ற சொந்த ஜீவனை நான் இயேசுநாதர் மூலமாய் பெற்ற அந்த சிலுவையின் புண்ணியத்தை பெற்றதைப் போலவே உலகத்தின் பாவங்களை சுமந்தார், அதல்ல, இனி என் சொந்த ஜீவனையே கொல்லுவேன் என்று அவன் குரு கற்றுக் கொடுத்த அந்த சிலுவையை அவன் எடுத்து, யாரோ கொல்ல வேண்டும் என்று இல்லை, தானே அதை சிலுவையில் அறைந்து சொந்த ஜீவனை இழந்து வாழ்ந்து விட முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவம் மலரும், இயேசு மலருவார். அவனுடைய வாழ்க்கையிலே தெய்வீகம் மலரும். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்த சொந்த வாழ்க்கை இருப்பதில்லை, புது வாழ்க்கை இருக்கும். பழைய வாழ்க்கையை போல் வாழ மாட்டான், தினசரி புது வாழ்க்கையை வாழ்வான். தினசரி அவனுக்கு சோதனைகள் வரும், தினசரி சொந்த ஜீவனிலே வாழ்வதற்கென்று சந்தர்ப்பங்கள் வரும். சாவான், அந்த சிலுவிலே தன்னை இழப்பான், ஜீவனை அவன் சிலுவை அறைந்து கொலை கொண்டுவான், உயிரோடு எழுந்திருப்பான். அவரோடு மரித்தால் அவரோடு பிழைப்போம் என்று வேதம் கூறுகிறது. அதை ஒன்று பிழைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று ஒன்று உண்டே, அது கிறிஸ்தவம் மறந்துவிட்டது, கிறிஸ்தவம் அறியவில்லை. அல்லது அந்த சிலுவையை பற்றி பேசினால் சபைக்கு ஆள் வரமாட்டார்கள் என்பதற்காக மக்களுக்கு இந்த சிலுவையை காண்பிக்காத போதகர்களும் இருக்கிறார்கள். வெறுமனே உங்கள் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்று சொல்லிவிட்டால் ஒரு கூட்டம் வரும், அதை வைத்துக்கொள்ளலாம் என்று கூட சிலர் எண்ணி மக்களை அந்த ஜீவனுக்குள் வரவிடாதபடி மாற்றிவிடுகிறார்கள். வேதனை, வேதனை, மகா வேதனை. இயேசு சொன்ன பாருங்கள், விசாலமான ஒரு வாசல் என்று ஒன்று உண்டு, அந்த வாசலிலே ரட்சிக்கப்பட்ட அநேகர் கெட்டுப்போய் அந்த வாசலுக்குள் தாராளமாய் அந்த விசாலத்திலே போய் மாய்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து ஜீவனை கண்டடைய வேண்டும் என்று கூறப்படுகிற சிலுவையை எடுத்து வருகின்ற இந்த இடுக்கமான ஒரு வாசல் இருக்கிறதே, அதிலே ஜீவனை கண்டடைந்தவர்கள் வெகு சிலர் என்று கூறினார். இதை கேட்பது துக்கமாக இல்லையா? நம்பிலே நீ உட்கார்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலுமே கூட இப்படி இருந்தால் வேதனை அல்லவா? இதை கேட்கிறார்கள், வாழ்வதில்லை என்று இருந்தால் வேதனை அல்லவா? அவர்கள் ஜீவனை பெறவில்லை, சொந்த ஜீவனிலே வாழ்ந்து மரிக்கிறார்கள், அதிலே சாகிறார்கள். அந்த வாழ்க்கையை தான் வெளியே கொண்டு வந்து காட்டுகிறார்கள். தன் ஜீவனை இழந்து பரத்தின் ஜீவனை, தெய்வத்தினுடைய ஜீவனை, இயேசுநாதர் கற்றுக் கொடுத்த அந்த தாழ்மையை, பொறுமையை, நொறுங்குண்ட வாழ்க்கையை, இச்சையடக்கத்தை, பரிசுத்தத்தை வாழவில்லை. தங்கள் சொந்த ஜீவன்படியே வாழ்கிறார்கள். இன்னமும் போட்டி, பொறாமை, கணவன் மனைவி என்ற பிரிவினை, பக்கத்து வீட்டுக்காரர்கள் பேசுவதில்லை, யாரோடும் அவர்கள் இணக்கமாய் இருப்பதில்லை, சண்டை போடுகிறார்கள், வாதிடுகிறார்கள், சூது செய்கிறார்கள். வேதம் கற்றுக் கொடுக்கின்ற இனிமையான வாழ்க்கை உதறி தள்ளிவிட்டு தன் சொந்த ஜீவன்படியே வாழ்ந்து மாய்கிறார்கள். அது ஏனென்றால் அவனவன் தன் சிலுவையை எடுத்து வர வேண்டும் என்று அந்த ஒப்பற்ற இரண்டாவது அந்த பங்கை
அவர்கள் பெறவில்லை. ஆகவேதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து என்று அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து கூறி, அவர் நம்மிலே விசுவாசத்தை துவக்கி முடிக்க விரும்புகிறார். ஆனால் மனுஷன் துவங்குகிறான், துவங்கிவிட்டான். இயேசுநாதருடைய சிலுவையினுடைய மாண்பை வைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான், நித்திய ஜீவனை பெற்றான். கிறிஸ்துவுக்கு பின் என்று, கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் என்று வருகிற ஒரு புது ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் முடியவில்லை. நீங்களோ இயேசுநாதரை உற்று நோக்கி பார்த்து அவர் போன அந்த சிலுவையின் பாதையிலே ஓடக்கடவோம், ஓடி முடிக்க கடவோம். அவர் துவங்கினார், ஓடி முடித்தார். இந்த பூமியில் அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று எழுதியிருக்கிறதே ஏன் தெரியுமா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்மை போல மாம்சத்திலே மனுஷனாய் வந்தாலும் தன் ஜீவனை இழந்து வாழ்ந்தார். கூட இந்த சீசன் கூட உடைய ஜீவனை இழக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது பெய்த்தனமாய் பேசுகிறாய், சாத்தானுக்குரியதே பேசுகிறாய், அது மனுஷன் என்னவான்? நானும் பரத்திற்குரிய ஜீவனுக்குரியவன். என்னுடைய சொந்த ஜீவனை இழந்தால் ஒழிய அந்த தெய்வத்தினுடைய ஜீவனை வைத்து நான் பிழைத்து வாழ இயலாது. நான் என் சொந்த ஜீவனை வைத்து வாழ்ந்தால் செத்துப்போவேன். மனுஷனைப் போல், சாமானிய மனுஷனைப் போலவே நான் வாழ்ந்து விடுவேன். அதில் என்ன கீர்த்தி உண்டு? ஆகவே விசுவாசத்தை துவக்கினேன், முடிக்கவும் செய்கிறேன் என்று அவர் அழைத்தார். அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார். எது அவமானம் என்று அங்கே எழுதியிருக்கிறது? இந்த வசனத்தில் நாம் வாசித்ததை போலவே, மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் வசனத்தில் வாசித்ததை போலவே, அவர் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொல்லப்படுவார். சாதாரண ஒரு உலகத்தான் அவன் தீமை செய்கிறான் என்று இல்லை. தீமை செய்தவர்களிலே உச்சகட்டமான ஒரு பங்கு என்னவென்றால், சபையிலே இருக்கக்கூடிய வேதபாரகர்கள், பரிசுத்தராக இருக்கிறதை போல இருக்கிறவர்கள் கூட, அங்கே உள்ள மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், தெய்வ ஆசாரித்துவம் செய்கிறவர்கள், சபையிலே செய்கிறவர்கள் கூட அவரை கொலை செய்வார்கள். அவருடைய இயேசு தன்னுடைய சொந்த கௌரவம் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, அது போன்ற உச்சகட்டம் என்று சொல்வது எல்லோருக்கும் கிட்டுவதில்லை. அவரை பின்பற்றி வருகின்ற உத்தம தாசர்களுக்கு உண்டு. அவரை குறித்து கொலை செய்யப்படுவதை குறித்து எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவர் புறம்பாக தள்ளப்படுவார் என்று எழுதியிருக்கிறது. ரிஜெக்டட். அவரை தள்ளுவார்கள், பிறகு ஒப்பு கொடுப்பார்கள். மார்க் 9:31 வாசிக்கிறோம். ஒப்பு கொடுப்பார் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ஹி வுட் பி பிட்ரேடு. காட்டி கொடுக்கப்படுவார், பிறரால் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார். அல்லேலூயா. தள்ளப்படுவார், அவரை கட்டி கொடுப்பார்கள். இதெல்லாம் சம்பவிக்கிற உச்சகட்டம். சகலமும் தன்னுடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இயேசுனுடைய மரணத்தை சுமப்பது என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கேயோ கொல்லப்படுகிற ஒரு வாழ்க்கை. அவனுடைய கௌரவம், அவனுடைய மரியாதை, அவனுடைய சுயம் என்று இருக்கக்கூடிய உச்சகட்டம் எல்லாம் சிதைந்து சின்னவண்ணமாய் போய்விடுகிறது. அல்லேலூயா. ஓட்டத்தை இயேசு முடித்தார். சகலத்தையும் அவர் கொன்று போட்டார். தான் தள்ளப்பட்டாலும், தான் கட்டி கொடுக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொண்டார். தன் சொந்த மக்களே, அந்த ஆலயத்தினுடைய மூப்பர்களை, பிரதான ஆசாரிகளை தள்ளிவிட்டால் கூட ஏற்றுக்கொண்டார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இது வல்லவோ சுவிசேஷம். இப்படியெல்லாம் நீங்கள் வாழும்போது வெறும் மரணம் அல்ல, வெறும் மரணம் அடைகின்ற வாழ்க்கையில் மரணத்தையும் அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய சுயம் கொல்லப்பட்டு ஜீவனை அடைந்து வாழ்வீர்கள். குரு சென்ற இந்த இலக்கை வைத்து சிலுவை சுமக்க வேண்டும். சுமந்து வாருங்கள். படிப்படியாய் உங்களுடைய சுயம் கரைந்து ஒரு நாளிலே உங்களுடைய அவமானம்
அவமானப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவீர்கள். போகட்டும், இந்த கௌரவமான மனுஷன் தொலையட்டும் என்று சிலுவிலே ஒப்பு கொடுத்து ஜீவனுக்குள்ளாக நீங்கள் பங்கு பெற முடியும். அந்த அற்புதமான இந்த சிலுவை வாழ்க்கையை வாழ்கிறவன் பாக்கியவான், பாக்கியவான், மகிழ்ச்சி நிறைந்தவன். அவன் சுய வாழ்க்கை என்று சொல்வது கேவலமான வாழ்க்கை. தன் சுயத்தின்படி காம விகாரம் கொள்வது நல்லதா? தன் சுய வாழ்க்கையின்படி கோபமடைவது நல்லதா? எதிர் வீட்டுக்காரரோடு பயங்கர சத்தம் போட்டு சண்டை போடுவது நல்லதா? சுய வாழ்க்கையின்படி அவமானப்பட்டேனே என்று படுக்கையில் உருண்டு பரண்டு கிடப்பது நல்லதா? கொல்லப்பட வேண்டும். இதெல்லாம் இயேசுநாதர் நற்செய்தியாய் சொன்னார். தன் சிலுவையை எடுத்து வாழ்பவன் தன் சுயத்திலிருந்தே விடுதலை பெறுகிறான். தன்னை பிடித்து ஆட்டி வைத்திருக்கிற பேய்த்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறான். இந்த அற்புதமான சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும். எல்லோரும் கேட்க வேண்டும், விடுதலை ஆக வேண்டும். தெய்வம் அது போன்ற கிரியை இங்கே இருக்கிற எல்லோரிடத்திலும் செய்ய வேண்டும்.